இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, இப்ப நான் சொல்ல போற கதை ரொம்பவே காமெடியா இருக்கும். விழுந்து விழுந்து சிரிப்பீங்க. அவ்வளோ நல்லா இருக்கும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. சரி வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு விஞ்ஞானி ஒரு மாத்திரை கண்டுபிடித்தார். அதில் ஒரு மாத்திரையை சாப்பிட்டால் 5 வயது குறையும். விஞ்ஞானி வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு 60 வயது பாட்டி அந்த மாத்திரை இருந்த பாட்டிலை விஞ்ஞானிக்கு தெரியாமல் எடுத்து போய்விட்டார். மறுநாள் விஞ்ஞானி தாம் கண்டுபிடித்த மாத்திரையை காணவில்லை என்று தேடிக்கொண்டிருந்தார். சரி, வேலை செய்யும் பாட்டி வந்தால் கேட்கலாம் என்று காத்து கொண்டிருந்தார். அப்பொழுது 30 வயது மிக்க ஒரு அழகிய பெண் கையில் ஒரு குழந்தையுடன் வந்தார். விஞ்ஞானி அந்த பெண்ணை பார்த்து, யாரம்மா நீ, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்க, அதற்கு, ஐயா, நான் தான் உங்கள் வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்த பாட்டி. உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் கண்டுபிடித்த மாத்திரையை எடுத்து போய் அதில் 6 மாத்திரைகளை சாப்பிட்டு விட்டேன். அதான் 30 வயது பெண்ணாகிவிட்டேன் என்றார் அந்த பாட்டி. விஞ்ஞானி சொன்னார், சரிம்மா, அது நல்ல விஷயம்தானே, அதற்கு ஏன் இவ்வளவு வருத்தப்படுகிறாய் என்று கேட்டார். சார், இந்த விஷயத்தை என் 62 வயது வீட்டுக்காரருக்கு சொன்னேன். அவர் என்னை நம்பாமல் 12 மாத்திரைகளை எடுத்து சாப்பிட்டு விட்டார். என் கையில் விரல் சூப்பி கொண்டிருக்கும் இந்த 2 வயது குழந்தை என் கணவர்தான் என்றார் அந்த பாட்டி. சாமி, எப்படியாவது மாற்று மருந்து கொடுத்து அவரை ஒரு 30 வயது ஆளாக மாற்றிவிடுங்கள் என்று கெஞ்சினார் அந்த பாட்டி. நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இந்த கதையை பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.